கடவுள் இந்த ஆசீர்வாதமான இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக கடவுள் இந்த தொழுகை மூலமாக நமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை நாம் அனைவரும் சோதரித்துக் கொள்ளும்படியாக இந்த மாதத்துடைய நிறைவான நாள், இந்த அருமையான ஆகஸ்ட் மாதம் 31வது நாளினுடைய நல்ல ஒரு காலை பொழுது அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாள். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையிலே பங்கேற்கிற அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் மாறாத நல்ல நாமத்திலே மகிழ்ச்சியோடு அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த காலை நேர பரிசுத்தமான ஆராதனையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். கடவுளை நோக்கி நாம் அனைவரும் ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் செய்வோம். பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே பரிசுத்த சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதிகளை சொல்லி வருவார்கள் என்கின்ற உன்னதமான நோக்கத்தோடு கூட எங்களை அழைத்தவரை, நன்மையான ஆசீர்வாதமான இந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் நாளிற்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, இந்த மாதத்துடைய நிறைவில் நாங்கள் இருக்கிறோம். விசேஷமாக இம்மட்டும் எங்களுக்கு கடவுள் கொடுக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் உங்களுடைய சமூகம் வந்திருக்கிற எங்களை கடவுள் கண் பார்ப்பீராக. ஆண்டவரே, ஆராதனையிலே ஆர்வத்தோடு உங்களுடைய சமூகத்திலே குறைத்த வேளையில் நேரப்பட வேளையில் வந்து ஆராதிக்கின்ற உங்களுடைய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்திலே முழுமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். வந்து கொண்டிருக்கிற மக்களையும் நேரப்பட வேளையில் அவருடைய ஆலயம் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை ஆண்டவர் தந்து உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் மூலமாய் உண்மை நாங்கள் பாடுகிற பாடல்கள், வேண்டிக் கொள்ளுகின்ற ஜெப விண்ணப்பங்கள், வாசித்து தியானிக்கின்ற உடைய வார்த்தைகள் அனைத்தையும் கடவுள் பொறுப்படுவீராக. ஆராதனையினுடைய ஆரம்பம் முதல் கொண்டு முடிவு மட்டுமாக உம்முடைய தெய்வீக இறை பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் உலக மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பாடல் 24வது பாடல். Father,
தேவனை தேடு. சீலமுடன் பதம் பாடிக் கொண்டாடு, சீலமுடன் பதம் பாடிக் கொண்டாடு, சீரான நீதிய ஜீவனை நாடு, காலமே தேவனை தேடு. மண்ணுயிர் தாய் மறைத்தாரே, மது பைந்த என பெயர் வைத்திருந்தாரே, மண்ணுயிர் தாய் மறைத்தாரே. உன் திருத்திகளை உடைய என்ன, உன் திருத்திகளை உடைய என்ன, உள்ளம் கனிந்து கனிதவம் பண்ணு, காலமே தேவனை தேடு. பாவத்தோடனை நடைவல்ல, கெட்ட பாருடல் பேயுடன் போய்த்து நில்ல, பாவத்தோடனை நடைவல்ல. தேவகிரீடத்தை ரத்திலனிய, தேவகிரீடத்தை ரத்திலனிய, சிந்தனை மனுவேலனை பழிய, காலமே தேவனை தேடு. சிறுவகையில் நிலம் தேட, கனை செய்யாவிருள் எழுந்தானதாத, சிறுவகையில் நிலம் தேட. பரலோக செல்வமவர்க்கு பலிக்கும், பரலோக செல்வமவர்க்கு பலிக்கும், பாக்கியமெல்லாம் கடந்து தொலைக்கும், காலமே தேவனை தேடு. வேலையோ மகிழை கூட, நேரத்திழமை மரத்திடம் யார, வேலையோ மகிழை கூட. காலை தேடுவோ என்னை கண்டடைவாரே, காலை தேடுவோ என்னை கண்டடைவாரே, கண்ணிலை கண்டவம் செய்யும் என்றாரே, காலமே தேவனை தேடு. இவர் காலம் நின்று வந்தாரே, காலமே தேவனை தேடு. அனைவரும் நாம் இருந்த நிலையில் நம்முடைய பாடல் புத்தகத்திலே இருக்கிற காலை ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 45, 45வது பக்கம் இருக்கின்ற காலை ஆராதனை முறைமையை அனைவரும் நாம் பின்பற்றுவோம். எப்போதும்
131வது சங்கீதத்தை நாம் முறையாக நாம் வாசிப்போம். அனைவரும் திருமறையை நாம் பின்பற்றுவோம். திருமறையில் மட்டுமே இருக்கிறது, பாடல் புத்தகத்திலே இருக்கவில்லை. எனவே அனைவரும் திருமறையை பின்பற்றி 131வது சங்கீதம் என்கின்ற திருப்பாடலை நாம் முறையாக வாசிப்போம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டுமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. இணைந்து நாம் படிப்போம். இது முதல் என்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களாய் இருக்கிறபடி ஆமென். சபை அமர்ந்து நாளுக்கு அருளப்பட்டிருக்கின்ற திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். நாளுக்கு அருளப்பட்டிருக்கின்ற முதல் திருமறை பாடம் அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், இறைவசனங்கள் 2 முதல் 10 முடிய வரை உள்ள திருவசனங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், வசனங்கள் 2 தொடங்கி 10 வரையிலான வசனங்கள். காரியத்தை மறைப்பது கடவுளுக்கு வேண்மை, காரியத்தை ஆராய்வது மன்னருக்கு ஏழ்மை. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் மன்னரின் மனமும் ஆராய முடியாதவை. வெளியே இருந்து கழிவை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டமிட்டு பாத்திரம் உண்டாகும். ராஜ சமூகத்தினின்று கிருஷ்ணனை நீக்கிவிடு, அப்பொழுது ராஜ சிங்காசனம் நீதியால் நிலை நிற்கும். ராஜ சமூகத்தில் பெருமை பாராட்டாதே, பெரியோர் இருக்கும் இடத்தில் நில்லாதே. பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவதை பார்க்கிலும் மேலே வா என்று அழைக்கப்படுவது உனக்கு நலம். கண் கண்டதை பதற்றமாய் வெளியிட்டு களமும் ஊட்டாதே. பின்பு உன் எதிராளி உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்வாயோ? வளர்ந்திருந்தால் எதிராளர்களுக்கு நீ பேசி தீர்த்துப்பார். பிற ரகசியத்தை வெளியிடாதே, வெளியிட்டால் அதை கேட்பவர் உன்னை நிந்திப்பான் என்றார். இன்றைக்காக அருளப்பட்ட முதலாவது திருமறை பாடத்தை அனைவரும் வாசிக்க கேட்டோம். அப்படி இந்த நாளுக்கு தரப்பட்டிருக்கின்ற 2வது திருமறை பாடல் அது எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 17 வரை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரை. ஏவப்பட்டோர் என்பதை வாசிக்க உங்களை அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 17 வரை. சகோதர சிநேகம் நிறைவேற்ற கருவது. அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். அந்நியரை உபசரித்தால் சிலர் அறியாமல் தேவ தூதரை உபசரிப்பதுண்டு. கற்றுண்டவர்களோடும் நீங்கள் கற்றுண்டவர்களோடும் அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சரீரத்தில் இருக்கிறவர்களானால் தீங்கால் என்று கொள்ளுங்கள். விவேகம் யாருக்குள்ளும் கனம் உள்ளதாகவும் விவேகம் அஞ்சம் அசிச்சப்படாதாகவும் இருக்க கடவுள். வேசி கல்லறை விபச்சாரக்காரனும் கடவுள் நியாயம் தீர்ப்பார். பண ஆசை இல்லாதவராய் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கவைகளை போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விளக்குவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர்,
நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லிட்டு தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்கள் வழிகளை நீங்கள் நினைத்து அவர்கள் நடக்கையில் முடிவை நன்றாக கவனித்து அவர்கள் விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பலவித அந்நிய போதனைகளால் அலைவுண்டு திரியாதீர்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இதயம் திறப்படுத்துவது நல்லது. அவைகள் அனுசரித்தவர்களை புரோஜனம் அடைந்தது இல்லை, அனுசரிக்காதவர்கள் புரோஜனம் அடைந்ததில்லை. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதில் படைக்கப்பட்ட தக்கவைகளை புசிக்கும்படி கூடாரத்தில் திருப்பதி செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. எந்த மிருகங்களின் இரத்தத்தையும் பாவங்கள் நிமித்தம் பிரதான ஆசாரியன் பரிசுத்த தலத்துக்குள் கொண்டு வருகிறானோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்தின் புறம்பே சுட்டரிக்கப்படும். ஆகையால் இயேசுவும் தனது சொந்த இரத்தத்தினால் ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படி நரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகவே நாமும் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடம் புறப்பட்டு போவோமாக. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போருகிறதை ஆவலாய் தேடுகிறோம். அவருடைய நாமத்தை அறிக்கையிடும் உடல்களின் கனியாகிய தோத்திர பிள்ளையை அவர் மூலமாக எப்பொழுதும் கடவுளுக்கு சென்று கருவோம். நன்மை செய்யவும் பகிர்ந்து கொள்ளவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பணிகளை கடவுளுக்கு பிரியம். உங்களை நடத்துகிறவரும் கீழ்ப்பிடித்து அடையுங்கள். அவர்கள் உங்கள் ஆத்மாவுக்காக கடக ஒப்பிப்பவர்களாய் விழித்திருக்கிறார்கள். அவர்கள் மனவேதையோடு அல்ல, சந்தோஷத்தோடு அப்படி செய்யும்படி பாருங்கள். அவர்கள் மனவேதையோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு நலமாகாது என்றார். இன்றைய 2ஆம் திருமுறை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். அனைவரும் எழுந்து நாம் நற்செய்தியை படிக்கலாம். ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி வாசகம் தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 14 முடிய. லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரின் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தார். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளிலே சுத்தமாக்குவது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடுவானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமல் போயிற்று. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிடம் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பார். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதாயிருக்கும். அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களை முன்பாக உனக்கு நனமுண்டாகும். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகை விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பங்கு ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலகக்காரராகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார் என்பது. இன்றைய நற்செய்தியை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
கடவுளுடைய வாழ்வுதரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம். அதற்கு மறுமொழியாக நம்முடைய பற்றுறுதியை நாம் அனைவரும் இணைந்த நிலையில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பெயரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கண்கள் பிறந்து புந்திபிலாதியில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து உயிர் எழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுள் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிரோரை மரித்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த வாக்குகளுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்ந்து நாம் எழுதுவோம். மறுபடியுமாக நாம் அனைவரும் கடவுளை நோக்கி நாம் ஒரு பாடலை பாடுவோம். இந்த பாடலானது கடவுளுடைய இறை வார்த்தைக்கு ஆயத்தமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். 393வது ஞான பாடல், 391வது ஞான பாடலை பாடுவோம். 393 393 393வது பாடலை இணைந்து நாம் பாடுவோம். இந்த பாடலிலே 5, 6 சரணங்கள் பாடுகிற பொழுது சபையில் எழுந்து பாடும். 5, 6 சரணங்கள் பாடுகிற பொழுது முடிந்தவரை எழுந்து பாட உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். Thank
ஆண்டவராகிய இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக உரித்தாகட்டும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்கு உரியவரே, இந்த மறுமகிழ்ச்சியின் ஓய்வு நாளின் காலை வேளையில் குறிப்பாக திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 11வது ஓய்வு நாளும், பெந்தேகோஸ்தே பண்டிகையை தொடர்ந்து வருகின்ற 12வது ஓய்வு நாளுமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் இருக்கிறது. 11th Sunday after Trinity. இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் நம்முடைய சிந்தனை பாடமாக தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடம் அது நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 10 வரையிலான பகுதிகள். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 10 வரையிலான இறை வசனங்கள். காரியத்தை மறைப்பது கடவுளுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது மன்னருக்கு மேன்மை. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் மன்னரின் மனமும் ஆராய முடியாதவை. வெளியே நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானுக்கு பாத்திரம் உண்டாகும். ராஜ சமூகத்தினின்று துஷ்டனை நீக்கிவிடு, அப்பொழுது ராஜ சிங்காசனம் நீதியால் நிலைநிற்கும். ராஜ சமூகத்தில் பெருமை பாராட்டாதே, பெரியோர் இருக்கும் இடத்தில் நில்லாதே. பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவதை பார்க்கிலும் மேலே வா என்று அழைக்கப்படுவது உனக்கு நலம். கண் கண்டதை பதற்றமாய் வெளியிட்டு கலகமூட்டாதே, பின்பு உன் எதிராளி உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்வாயோ? வழக்கிருந்தால் எதிராளியோடு நீ பேசி தீர்த்துக்கொள். பிற ரகசியத்தை வெளியிடாதே, வெளியிட்டால் அதை கேட்பவன் உன்னை நிந்திப்பான். உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை உள்ளன்போடு நேசிக்கின்ற நல்ல கடவுளே, நன்றியோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த மாதத்துடைய நிறைவு நாளாக இந்த 31வது தேதியிலே நாங்கள் சிறப்பாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். தந்தையே, நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறேன். உம்முடைய நன்மைகளை எங்களுக்கு தரும்படியாகவும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் இந்த உலகத்திலே நிறைவேற்றி வாழும்படியாக இந்த உலகத்திலே உம்முடைய திருச்சட்டத்தின் வழியிலே நின்று நாங்கள் அநேகருக்கு மாதிரியாக இந்த உலகத்திலே வாழவும் அநேகரை உம்முடைய சீடர்களாய் மாற்றுவதற்கும் எங்களுக்கு ஆற்றலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் கடவுளே, நீர் எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். கடவுள் இந்த வார்த்தையுடைய மறை உண்மைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள
ஆண்டவரே, நீர் எங்களுடைய இதயத்தை திறந்து அருளும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்க காதிருப்போர் கேட்கடவர் என்று சொன்னது போல உங்களுடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக உங்களுடைய இறை சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆவியானவர் எங்களோடு பேசும். நீர் கொடுக்கிற வார்த்தைகள் உங்களுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் இனிய திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறை கூட உங்களை அன்போடு கூட இந்த ஓய்வு நாள் நாளைகளை வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டுடைய பிரசனத்திலே வந்திருக்கிற நம்ம கடவுள் கொடுத்த இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிற பொழுது, இங்கே இந்த வாரத்துடைய தொழுகையிலே கடவுள் நமக்கு தருகின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், தாழ்மையோடு இருங்கள். ஹியூமிலிட்டி என்கின்ற தாழ்ச்சி, மனத்தாழ்மை, இதை சார்ந்திருக்கின்ற ஒரு தலைப்பாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பகுதியிலே சொல்லப்படுகிற வார்த்தைகளாய் பார்க்கிற பொழுது இங்கே வேதம் சொல்கிறது, 25வது நீதிமொழிகள் புத்தகம் 25வது அதிகாரத்திலே அதிலே குறிப்பாக 6வது வசனத்திலே 7வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, ராஜ சமூகத்தில் பெருமை பாராட்டாதே, பெரியோர் இருக்கும் இடத்தில் இல்லாதே, பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவதை பார்க்கலாம் மேலே வா என்று அழைக்கப்படுவது உனக்கு நலம் என்று சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். என்னுடைய நண்பர்கள் அல்லது உறவுகள் சில நேரத்தில் பேசுகிற பொழுது கிறிஸ்தவத்தில் இருக்கிற நல்ல சாராம்சங்கள், கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற நல்ல குணாதிசயங்கள் என்னவென்று சொல்லி கேட்பதுண்டு. நண்பர்களோடு கூட பேசுகிற பொழுது ஃப்ரெண்ட்ஸ் என்கிற வேளையில் சில வார்த்தைகளை பேசுவார்கள். ஒருவேளை நாம் சொல்லுகிற பெயர்களை கடந்து வேற அடைமொழிகளை கொண்டு நம்மளுக்கு உறவாடுவார்கள். அந்த உறவுகளை நாம் ஃப்ரெண்ட்ஷிப்லே நாம் பகிர்ந்து கொள்ளுகிற நிலை உண்டு. கிறிஸ்தவத்தில் இருக்கிற அடி சுவடு அல்லது கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற சாராம்சம் என்ன, கிறிஸ்தவ உபதேசத்துடைய காணப்படுகிற மிக மிக முக்கியமான தன்மைகள் என்ன என்று சொல்லுகிற வேளையில் நாம் பகிர்ந்து கொள்ளுகிறது உண்டு. தாழ்மை என்பது கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் என்று நான் சொல்லுவது. அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே தாழ்மை என்கின்ற வேளையிலே யாரும் நாம் இன்றைக்கு இந்த உலகத்திலே தாழ்மையோடு பிறர் நம்மை தாழ்த்தப்படுவதை நாம் விரும்புவதில்லை. பிறர் நம்மை தாழ்த்தப்படுவதை நாம் விரும்பவில்லை. நாமவே தாழ்ச்சி மனப்பான்மையோடு நாம் வாழ்வதும் பல நேரங்களில் நாம் இல்லாமல் இருக்கிற மக்களாக நாம் இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, ராஜ சமூகத்திலே பெருமை பாராட்டாதே என்கின்ற வார்த்தை. ஒருவேளை இந்த புத்தகத்திலே பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்துடைய ஆக்கியோர் சாலமோன் என்கிற வேளையிலே சாலமோன் ராஜாவாக இருந்தபடினாலே அவர் இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கலாமோ இந்த நிலை நமக்கு ஒருவேளை வருவதுண்டு. என்றாலும் இந்த வார்த்தை ஒரு கடவுளுடைய சமூகம் என்று சொல்லுகிற வேளையிலும் இறை சமூகத்திலே, கடவுளுடைய சமூகத்திலே, ராஜ சமூகத்திலே பெருமை பாராட்டாதே என்கின்ற வார்த்தை வருவதை கூட நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பிற்கு உரியவர்களே, இந்த கடவுளுடைய சமூகத்திலே நாம் நம்மை பெருமை பாராட்டாதபடிக்கு ஒரு தாழ்ச்சி மனப்பான்மையோடு, தாழ்மை மனப்பான்மையோடு, அல்லது நாம் நம்முடைய வாழ்க்கையில இறை சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து சாஷ்டாங்கமாக முழங்கால் படியிட்டு நம்மை அர்ப்பணித்து வாழுகின்ற ஒரு அனுபவம், இது நாம் இயல்பாகவே நாம் கடவுளுடைய சமூகத்தில் நாம் செய்கின்ற ஒரு காரியங்கள். கடவுளுடைய சமூகம் வந்து நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம், முழங்கால் படியிட்டு நாம் திருவிருந்தலை பங்கேற்கிறோம். ஆலயம் வந்தவுடனே நாம் அமர்ந்தோ முழங்கால் படியிட்டோ ஒரு 2 நிமிடம் அல்ல 1 நிமிடம் அல்ல ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படி நம்ம கொஞ்சம் அப்படி ஜெபிச்சு நம்ம உட்காருவோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருமை பாராட்டவில்லை என்பதற்கான ஒரு அடையாளங்களாக இருக்கிறது. ஒரு அடையாளங்களாக ஒரு சைன் என்று நாம் அதை சொல்ல முடியும். இதை நாம் பிராக்டிஸாக நாம் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்மை கடவுளுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிற ஒரு நிலையிலே இருப்பதுடைய ஒரு அடையாளங்களாக இதுவைகள் காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற வேளைகளிலே ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லுகிற பொழுது, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஜெப வாழ்வு என்பது மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில அன்பு செய்கின்ற ஒரு அன்பு நிறைந்த ஒரு வாழ்வு என்பது மிக முக்கியமான ஒன்று.
பட்டியல்களிலே நாம் இருக்கிற பொழுது, ஆவின் கனிகளிலே நாம் 9 கனிகளை நாம் பார்க்கிற பொழுது, ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப், ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்வு, கனி நிறைந்த ஒரு வாழ்வு நம்மளே காணப்படுவதற்கு, ஏன் நாம் மற்றாரை அன்பு செய்வதற்கு, ஆவின் கனிகளிலே முதல் கனியை நாம் செய்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய அவசியமான ஒன்று ஜெப வாழ்வு. அதே வேளையில தாழ்மையோடு கூட நாம் இருக்கின்ற ஒரு மனப்பாங்கு. இந்த தாழ்மை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்று சொன்னால், ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தாழ்மை என்பது இருக்க முடியும். கடவுளோடு உறவாடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தாழ்மை என்பது இருக்க முடியும். ஆண்டு உபதேசங்களை தன் வாழ்க்கையிலே அமைத்துக் கொள்ளும்படியே வாழுகிற விருப்பமுடைய வாழ்க்கையிலே அந்த தாழ்மை என்கிற மாண்பு, தாழ்மை என்கிற ஒரு குணாதிசயம் என்பது காணப்படும். அப்போ நம்ம ஒரு கான்ட்ரடிக்ஷனாக, ஒரு கான்ட்ரோவர்சியாய் வருகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், என்ன தாழ்மை? அப்ப தாழ்மை என்றால் இப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்ச்சி, மனத்தாழ்மை, இதை அப்படி நம்ம மாற்றி போட்டோம்னா இன்னொரு வார்த்தை வரும், இன்னொரு மீனிங், டிஃபரெண்ட் மீனிங் வரும். மனத்தாழ்மையை நாம் மாற்றி போட்டால், இந்த ஃப்ரெண்ட் இருக்கிற வார்த்தை பேக்ல நம்ம உல்டா பண்ணி போட்டோம்னா வேற வார்த்தை வரும், தாழ்வு மனப்பான்மை. இங்கே ஆண்டவர் தாழ்வு மனப்பான்மை ஆண்டவர் எதிர்க்கிறார். மனத்தாழ்ச்சி, மனத்தாழ்மை, மனத்தாழ்மை, தாழ்வு மனப்பான்மை என்ன? அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று அதை ஆங்கிலத்தில் சொல்வது. இன்ஃபீரியர், குறைத்து மனம் எண்ணப்படுவது, அல்லது அதுக்கு ஆப்போசிட், அது சுப்பீரியர், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது ஒரு காம்ப்ளெக்ஸ் என்றால் இந்த பிரச்சனை இருக்கிறது. சுப்பீரியர், இன்ஃபீரியர், அது காம்ப்ளெக்ஸ் ஆகி சைக்கோ, அது நமக்கு மனநிலையோடு கூட மாறுபடுகிற ஒரு நிலைப்பாடு. அது ஒரு ஈகோ என்கிற நிலையிலே அது வருவதுண்டு. அல்லது ஈகோவை இல்லாதபடி என்னாலே முடியாத செல்ஃப் வெற்றி, தன்னை தான் குறைத்துக் கொள்ளுகிற நிலையிலே என்னால் இயலாது, என்னால் முடியாது என்கிற நிலை, அது தாழ்வு மனப்பான்மை. அது இல்லை. ஆண்டவர் எங்கே சொல்லுகிற வார்த்தை அது அல்ல, அது இல்லை. எங்கே சொல்ற வார்த்தை, பவுலடியுடைய வார்த்தை எப்படி? பவுலுடைய அனுபவம் என்ன? நான் நன்றாய் படித்தவன், கமாலுடைய பாதப்படியை அமர்ந்து கல்வி கற்றவன், ஒரு யூதன், இரட்டை குடியுரிமையை பெற்றவன், எல்லாம் எனக்கு இருந்தாலும் கிறிஸ்துவை அறிகிற மேன்மை நிமித்தமாக எல்லாரும் நான் எப்படி எண்ணுகிறேன்? குப்பை என்று எண்ணுகிறேன். எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணுகிறேன். இந்த தன்மை, இது தாழ்வு மனப்பான்மை அல்ல, இது மனத்தாழ்மை. எனக்கு எல்லாம் இருந்தாலும் கூட இவை சமூகத்தில் என்னை காட்டுகிற நிலை. இது பவுலடியுடைய அனுபவங்கள். கடவுள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளை பொருளாக எண்ணாமல் அடிமை ரூபம் எடுத்து அவர் மனித சாயரானார். அப்போ அந்த நிலை எப்படிப்பட்ட ஒரு நிலை? அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு நிலையிலே இருக்கிற மனத்தாழ்மை, தாழ்வு மனப்பான்மை கடவுள் எதிர்க்கிறார். அது அவர் விரும்பவில்லை. மனத்தாழ்மை கடவுள் எதிர்பார்க்கிறார். எனவே ராஜ சமூகத்திலே பெருமை பாராட்டாதே என்கின்ற வார்த்தை பெரியோரிடத்தில் இல்லாதே என்கிற ஒரு வார்த்தை. ஒருவேளை இது நீதிமொழிகள் புஸ்தகம் என்கிறபடினாலே இளையவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை. பெரியவங்க பேசிட்டு இருப்பாங்க, பிள்ளைகள் வந்து என்ன பேசுவார்கள், இடையில வந்து குறுக்கிடுவாரு. பெரியவங்க பேசிட்டு இருப்பாங்க, பிள்ளைகள் வந்து அதாவது இடையில அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, அது பேசுவாங்க. பெரியவர் பேசுகிற பொழுது, பெற்றோர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பிள்ளைகள் இடையில பேசுகிறோம், அது சரியல்ல. அவங்க கேட்கலாம், அல்லது அங்கே இருந்து நாம் போய்விட வேண்டும். பெரிய பேசி பிள்ளைகள் கேட்கக்கூடாது. அந்த அடிப்படையில் இது பிள்ளைகளுக்கான, சிறியவர்களுக்கான ஒரு உபதேசமாக அதை எடுக்க பெரியவர்களுக்கு நிறுத்தக்கூடாது. அவங்க எதை பேச சீக்கிரம் பேசுறான், அப்ப நம்ம கேட்கக்கூடாது. ஆனால் இங்கே நாம் இதை இறை வார்த்தையை நாம் ஒப்பிட்டு பாட்டு இறை சமூகம் என்கிற நிலையிலே பார்க்கும் பொழுது கடவுளுடைய சமூகங்களை நம்மை காத்துகிறவர்களாக நாம் இருக்கிற அனுபவம். இந்த தாழ்மை என்பது உங்களை எதற்கு நேராக விட்டு சொல்லும் என்று சொன்னால், ஒரு அன்பின் சமூகமாய் நீங்கள் வாழ்வதற்கு உங்களை விட்டு சொல்லும். நீங்கள் மற்றோர் மேல் அன்பு செய்வதற்கும் உறவுகளை மேம்பட செய்வதற்கும் தாழ்மை என்பது மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்கிறது. நாம் மற்றவர்களோடு கூட உறவுகளை மேம்படுத்துவதற்கு, ஏன் சொல்லாடல் புரிவதற்கு, ஒரு உரையாடல் புரிவதற்கு, ஒரு கான்வர்சேஷன் இருப்பதற்கு, மேற்கொள்வதற்கு அடிப்படை தகுதி என்னவென்று சொன்னால் ஒரு தாழ்மை, ஹியூமிலிட்டி. அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கிற பொழுது உறவுகள் மேம்படும். இப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில
ஒரு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஒருவர் தாழ்ந்து போகிற ஒரு நிலை இல்லை என்று சொன்னால் அந்த உறவு எப்படி இருக்கும்? ரெண்டு கொண்டு போறது. அப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் ஒருவர் அப்படி தாழ்ந்து போகிற பொழுது என்ன செய்யும்? உறவுகள் மேம்படும். அல்லது நீங்கள் ஒரு தாழ்மைப்படுவதை மூந்திக் கொள்ளுங்கள். அதுக்குதான் இயேசு மாதிரி. இயேசு சிவருடைய கால்களை கழுவுகிறார் இல்லையா? அப்ப நான் இதை செய்தால் நீங்களும் செய்வது நாடு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருடைய கால்கள் போய் நம்ம கழுத வேண்டிய அவசியம் இல்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது ஏதோ ஒரு மறை உண்மையாக அதை போன்று நாம் மற்றவர்களை சேவை செய்ய வேண்டும், மற்றவர்களை பெரியவர்களை கருத வேண்டும், மற்றவர் நம்மை விட பெரியவர்களாக நாம் நினைக்கிற நிலைப்பாடு அவசியம். அது நம்ம உறவுகளுக்குள்ளாய் இட்டு செல்லும். உறவுகள் உறுதிபட செய்யக்கூடிய ஒரு தன்மைக்கு இருக்கிற காரியம் என்ன? அந்த தன்மை அப்படின்னா நான் நினைக்கிறேன், ஒருவர் கருத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்கு தேவையானது கூட எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நாம் பேசிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னால் எதிர்த்தரப்பில் பேசுவதற்கு இடமில்லாமல் போகும். நம்மளே ஒரு கம்யூனிகேஷன், ஒரு ரேப்போர்ட், ஒரு ரிலேஷன்ஷிப் என்கிற விட அது இருதரப்பு சார்ந்தது. ஒரு தரப்பு மட்டுமல்ல. அது ஒரு தரப்பு என்று சொன்னா அது இப்ப நான் இருக்குது ஒரு தரப்பு. இப்ப நான் ஒரு தரப்பு நான் மட்டும் பேசுறேன், நீ எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கடவுள் பேசுகிறாங்க, நமக்கு எல்லாரும் கேட்டுக்கொள்றோம். கடவுள் பேச நம்ம கேட்டுக்கொள்றோம். இது ஒரு நிலையில வருகிற வார்த்தை. ஆனால் சம்பாசன இரு தரப்பு, இருவருக்கு மியூச்சுவல் கனெக்ஷன், இருவருக்கும் இடையே இருக்கிற ஒரு உறவு, ஒரு பரஸ்பர உறவிலே வருகிற வார்த்தைகள். அப்போ பரஸ்பர உறவுகள் மேம்படுவதற்கு தாழ்மை என்பது அவசியம். உரையாடல் உறவு மேம்படுவதற்கும் அவசியமான தாழ்மை. அப்போ ஒருவர் பேச அதை ஒருவர் கேட்க, அவர் பேச ஒரு இதுதான் இறை சமூகமும் அதுதான், ஆண்டை சமூகம் அதுதான். கடவுள் அதை போல் விரும்புகிறவராக இருக்கிறார். இறை சமூகத்தில் நாம் பெருமை பாராட்டக்கூடாது. நாம் ஒருவேளை பெருமை என்ற பிரைடு அது நாம் இருக்கிற பொழுது அது கடவுளுக்கு எதிரான பாவம். முதல் சின் எங்க இருந்தது? ஃபர்ஸ்ட் சின் எங்க? ஏதே தோட்டம் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா? அது அல்ல. நாம் திருமுறை கடவுளுடைய மக்கள். பைபிள் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் சின் நமக்கு ஒருவேளை அது வெறும் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போது டிஸ்ஒபீடியன்ஸ் என்று நாம் நினைக்கிறோம். அதுதான் உண்மை திருமுறை அடிப்படையில். ஆனால் கிறிஸ்தவம் நாம ரிலீஜியன்ல இருக்கிறோம். இந்த ரிலீஜியன் பேஸ்ல இத்தனை ஆண்டுகள் நம்ம விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நமக்கு தெரிகிற ஃபர்ஸ்ட் சின் என்னன்னு சொன்னால் முதல் சின்ன தூதருக்கும் கடவுளுக்கும் முன்னணி தூதராயிருந்த லூசிபர் கடவுளுக்கு எதிராக அவர் மேன்மை பாராட்டுகிறார், பெருமை பாராட்டுகிறார். பெருமையினால விழுந்த தூதன் அவர் தான் சாட்சியாக மாறுகிறார். எனவே பெருமை கடவுளுக்கு சம்பத்து நாம் பெருமை பாராட்டுவது என்பது அது கடவுளுக்கு வகையாக மாறும். அதுக்கு எடுத்துத்தான் லூசிபர் அந்த ஆதி தூதன் முதலை காணப்பட்டு விழுந்து போல அந்த தூதன். அப்பெருமை அதுதான் பாவத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பாவ சம்பளம் என்னது? அது மரணம் என்கிற பொழுதும் அது அழிவு ஆக்கிரி என்று சொல்ற வேண்டியது அது தள்ளப்படுகிறான் தூதன். அவ்வளவு அந்தஸ்தில் இருந்து அவன் தள்ளப்படுகிற பிசாசாக மாறி போகிற அழிவுக்கு அதிகாரியாக மாற்றப்படுவதை கூட பார்க்கிறோம். எனவே நாம் இந்த உலகத்திலே நாம் கடவுள் சமூகத்திலே பெருமை பாராட்டு இருக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை கடவுள் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு ஜெபிக்கிற ஒரு குடும்ப தலைவரோ, ஜெபிக்கிற ஒரு குடும்ப தலைவியோ, ஜெபிக்கிற ஒரு விசுவாசியோ நாம் நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை இல்லாமல் இருக்கிற ஜெபம் என்பது எவ்வளவு மணி நேரம் நம்ம ஜெபிக்கலாம், எவ்வளவு நேரமும் நம்ம வேத வாசிக்கலாம். அந்த தாழ்மை இல்லாத இருக்கிற பொழுது ஜெபமும் வீணானவர்களாகவே இருக்கும். தாழ்மையோடு இருக்கிற ஜெபம், மற்றவர்களை நேசித்து நாம் செய்கிற ஜெபம், அது ஒரு மாண் மிகுந்த ஒரு ஜபமாக இருக்கும், வேல்யூவான ஜபமாக இருக்கும். கடவுள் என்ன சொல்றாரு? கொஞ்சம் அதை கேட்க, மனைவி என்ன சொல்றாங்க அதை கொஞ்சம் காது கொடுத்து கொஞ்சம் கேட்போம். பெற்றோர் என்ன சொல்றாங்க அதை பிள்ளைங்க கேட்போம். சரி, பிள்ளைகளும் சில நான் சொல்ல வருவாங்க, பேச வருவாங்க, ஏதாவது அவர் குறைவிட சொல்ல வருவாங்க. சரி சும்மா இருக்கு, நம்ம பிஸியா இருக்கும், சத்தம் போடுவோம். எப்ப பார்த்தாலும் சத்தம், ஒரு வேலை செய்ய விட மாட்டியா, நம்ம கோபப்படுறோம். ஆனா என்ன செய்யணும்? அந்த இடத்துல பேச கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அது என்ன சொல்ல பாருங்க. நம் பெரியவர்கள் குடும்பத்துல வியாதிப்பட்டு இருக்கிற பொழுது, குடும்பத்துல சுதவிதமா இருக்கிற பொழுது கூடவே அதை இருக்குன்னு நினைப்பாங்க. ஒரு சப்போர்ட் இருக்கும்.
கூட ஒண்ணுமே சும்மையா தான் கூட உட்கார்ந்துருக்கணும். அந்த வியாதியத்துக்கு அப்படி இருக்கும். அப்போ தான் சொல்லுவாங்க, ஒரு பேஷண்ட்டை கவனிக்க மிக முக்கியமான தன்மை பேஷன்ஸ். அதாவது இந்த பேஷியன்ஸ், அதாவது பொறுமை நமக்கு முக்கியம். ஒரு பேஷண்ட்டை கவனிக்க பேஷன்ஸ். நர்ஸ்லாம் பார்த்து டாக்டர்ஸ் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க மிக முக்கியமான காரியம் பொறுமை. பொறுமை சோதிக்கப்படுகிற வகையில தான் நம்ம வியாதிப்பட்ட பொழுது நமக்கும் அப்படிதான் இருக்கும். நம்ம யாரா கூட இருக்கணும். சில குடும்ப தலைவர் சாப்பிட்டா மனைவி கூட இருக்கணும். அவங்க சாப்பிட்டா சும்மா உட்காந்துருக்கணும். சில எதிர்பார்க்குங்க, சில கணவர் எதிர்பார்க்குறாங்க. தேட்டர் உட்காந்து சாப்பிட கூடயே உட்காந்துருக்கணும். இதெல்லாம் ஒரு அதன் வழியே கிடைக்கிற காரியம் மேற்படலாம் செய்யணும். ஒரு குடும்பத்துல நம்ம குடும்பமா சாப்பிடும் பொழுது நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம், சேர்ந்து பகிர்வோம், உறவுகளோடு இந்த அமர்ந்து சாப்பிடுவோம். அது சந்தோஷம், அது மகிழ்ச்சி. எத்தனை பிரச்சனை கூட அந்த டைனிங் டேபிள் அந்த பிரச்சனை மாறிடும். அப்புறம் நம்ம விருந்து என்பது மகிழ்ச்சி ஏற்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த மகிழ்ச்சியை நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்குள் உரையாடலும் உறவுகளும் மேம்படுவதற்கு அவசியமான காரியம் காட்சி என்கிற மனத்தாழ்மையை நாம் மனதாக்கிக் கொள்ளுகின்ற ஒரு நிலையிலே எப்படியாலும் உறவுகள் மேம்பட வேண்டும். எப்படியாலும் கடவுள் ராஜ்யம் இந்த பூமியிலும் இத்திருச்சபையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நாம் வாழும் சமூகத்திலும் நாம் பணியாற்றுகிற இடங்களிலும் உறவுகள் மேம்படுவதற்கு ஆன அவசியமான ஒரு கீ, ஒரு சாவி, ஒரு திறவுகோல் அது தாழ்மை என்றால் அந்த திறவுகோலை நான் முதலாவது எடுப்பேன், நான் திறந்து செல்வேன். தாழ்மையின் திறவுகோலை நான் எடுத்து முன் செல்வேன் என்கிற அனுபவத்தில் இருக்கிற பொழுது அதன் மூலமாய் உறவு மேம்படுவான். அதற்கு என்னை நான் தாழ்த்துவேன் என்கின்ற நிலையிலே நாம் இருக்கும்படியாக நம்மை இறை சமூகத்தை நம்மை பெருமை பாராட்டபடி அர்ப்பணித்து வாழ நம்முடைய குடும்பங்களில் நாம் வாழும் எல்லைகளிலே அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக நாம் தனிப்பட்ட மனித வாழ்விலே ஒரு மாற்றங்களை மேற்கொள்ளும் சமுதாயத்திலே அப்படிப்பட்ட மக்களை உருவாக்குவதற்கு கருவிகளாய் நாம் மாற அழைக்கப்படுகிறோம். விட்டுக் கொடுப்பதும் தாழ்ந்து போவதும் அது கோழைத்தனத்துடைய அடையாளம் இல்லை. விட்டுக் கொடுப்பதும் தாழ்ந்து போவதும் அது வீரன் அடையாளம் என்று நாம் சொல்ல வேண்டும். கிறிஸ்தவத்துடைய மாற்றம். என் ஆட்சி இந்த உலகத்திற்குரியது அல்ல என்று ஆண்டவர் சொன்னாரே. என் ஆட்சி இந்த உலகத்திற்குரிய ஆட்சி அல்ல. ஆண்டவரை அரசராய் மாற்றும்படியாக எவ்வளவு பேர் வந்தார்கள். ராஜா பாக்கியிருக்கலாம், விரும்பல. அவர் ஆட்சி எப்படிப்பட்டது? இந்த உலகத்திற்குரிய டொமினியன் இருக்கிற பவரில் இருக்கிற அந்த ஆளுகை அல்ல, பணிவிடை செய்கிற ஆளுகை. அது தலைமை என்பது பணிவிடை செய்கிற அனுபவம். ஆண்டவருக்குள் எனக்கு அதுதான் உண்மையான காட்சியிலே இணைக்கின்ற தலைமை, காட்சியிலே வருகின்ற ஒரு மேன்மை. இதைத்தான் அதை உலகத்தினுடைய ஆளுகை அடித்து நொறுக்குவது போல உலகத்தில் இருக்கிறதான அந்த ஆளுகையை ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கி புதிய ஒரு உருவாக்கப்படி இருக்கிற அந்த அந்தஸ்து, அந்த டொமினியன் என்பது அன்பின் வழியிலே வருகிற ஒரு அந்தஸ்து. அந்த அன்பின் வழியிலே கட்டப்படுகிற ஒரு அரசு. எனவே ஆண்டவர் சொல்ற பொழுது இந்த உலகத்திலே உங்களுக்கு போராட்டங்கள் உள்ள உபத்திரம் உண்டு, ஆனால் உலகத்தில் ஜெயித்து சொல்ற பொழுது இதுதான் இந்த போராட்டம். உலகத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டமே யார் முதன்மை? சீடர்களுக்குள்ளாக இருக்கிற சண்டை, வழியை சண்டை யார் பெரியவர்? ஒரு பெண்மணியார் தாயார் கூட கேட்கிறார், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல மூத்த மகனுக்கு ஒரு இடமும் இளைய மகனுக்கு ஒரு இடமும் பலமுறை இடம் கொடுக்கணும். ஆனா ஆன்சர் எல்லாம் கூட வரலாம், ஆனா அந்த பாத்திரத்துல பங்கடைய முடியுமா என்கிற வேலை. அது என்ன? சிலுவை பாடு. சிலுவை பாடு. பலபுறமும் 2 கண்ணு இருந்தாங்க. அவங்க தீமை செய்த கழுவர்களாய் அடிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவின் பால் வருகிறவர்கள் சிலுவை வலபுறம் பிறந்தவரும் இரு அனுபவம் செல்வதிலேயே தாயார் மனைவி கேட்கிற வார்த்தைகள் அதை இருக்கிற உண்மை என்னவென்று சொன்னார். 2 புறம் ஆண்டவர் இயேசுவோடு சிலுவை எதிர்வருகே சிலுவையிலே பாடுகளை ஒப்புக் கொடுக்கப்படுவீர்களா? அது முடியுமா? அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த கதாபாத்திரம், அந்த பாத்திரத்தை, அந்த கேரக்டர் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதான் கிறிஸ்தவம். அதான் கிறிஸ்தவம்.
உபத்திரவத்தின் வழியிலே வளர்ந்த ஒரு சமூகம் தான் கிறிஸ்தவ சமூகம் என்று சொன்னால் அது உண்மையாக ரத்தமே சபை வைத்து அவர்கள் அனைவருமே தங்களை வாழ்த்தி தங்களை வெறுமையாக்கி சேவியர் 16ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் 1540 இந்த காலங்களிலே இறைப்பணி ஆற்றும்படி கோவாவிலே வந்து இறங்கின சென்ட் பிரான்சிஸ் புனித சவேரியார் அவர் கடலோரங்களை சந்தித்து அநேக மக்களுக்கு சாட்சிகளை சொல்லி வார்த்தைகளை சொல்லி அநேகரை கடவுளுடைய ஆசிரியராக சேர்த்தார்கள். அவரை கிடைக்கப்பட்ட ஒற்றை வார்த்தை உலகம் அனைத்தையும் ஆதாயப்படுத்தினார், ஆன்மாவை நஷ்டப்படுத்தினார், அதனால் இவருக்கு என்ன லாபம்? உலகம் அனைத்தையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஜீவன் நஷ்டப்படுத்தினார், அதனால இந்த ஒரு மறை வார்த்தை திருமறை வார்த்தை அது அவருக்கு மிகவும் மிகவும் அவருக்குள்ள ஒரு தாக்கத்தில் ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுது. எனவே தான் ஆன்மாவை எனக்கு ஆதாயம் ஆத்மான முக்கியத்தை சொல்லி அவர்கள் தன் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவில் இறைப்பணி செய்து மக்களுக்கு சாட்சிகளாக இருந்த அநேகருக்கு ஆண்டவரை இதைத்தான் சொன்னார். இன்றைக்கு நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் தன் நிலைகளில் இருந்து தங்களை தாழ்த்தி வந்த எத்தனையோ புனிதர்கள், எத்தனையோ ரத்த சாட்சிகள், எத்தனையோ பேருக்கு கடவுள் இன்றும் படிக்கிறார். என் காரியமா யார் போவார்கள்? என் காரியமா யார் போவார்கள்? ஒரு நல்ல ஒரு பீஸ் மேக்கர்ஸாக, ட்ரபிள் மேக்கர்ஸா இல்ல, we are பீஸ் மேக்கர்ஸ். நான் சமாதி ஏற்படுத்துகிறவர்கள், நற்செய்தி சொல்லுகிறவர்கள், என் காரியமா யார் போவார்கள் என்று சொல்கிற பொழுது நாம் சொல்லும்படியாக, நம்மை அர்ப்பணிக்கும்படியாக நாம் முன் செல்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே இன்றைய தலைப்புகளை நாம் பார்க்க பொழுது தாழ்மை, தாழ்மையை நாம் சிறப்பில் கொண்டு நாம் வாழ்வோம். தாழ்மைப்படுவோர் கண்ணிலைகள் ஜெபவாழ்வு, நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணம், இதை கற்றுக்கொள்கிறார். எனவே நாம் அப்படிப்பட்ட ஒரு காட்சி சிந்தையோடு மனத்தாழ்மையோடு இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பொழுது என்னிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். நாம் தாழ்ச்சியும் மனத்தாழ்மை விடுகிறார், மனத்தாழ்மை விடுகிறது கற்றுக்கொண்டு ஆட சொல்கிறாரு. அப்படியே கற்றுக்கொள்கிற பாடம் மனத்தாழ்மை. இதை நாம் கற்றுக்கொள்கிற மக்களாகவும் அதை அபியாசப்படுத்தி பாடவும் நம்மிடையே உறவுகள் மேம்பட இறையாட்சி கட்டி எழுப்பப்படுவதற்கு கருவியாக இந்த காட்சி என்கிற இந்த பாத்திரத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். இதை செய்து இந்த உலகில் நல்ல உறவுகள் யாருமே விரோதிக்கிற எல்லாரும் அன்பின் சமூகம். இந்த சமூகம் ஒரு பீஸ்புற சபையாக, நம்முடைய திருச்சபை என்பது ஒரு அமைதி திருச்சபையாக நாம் இந்த உலகத்திலே தொடர்ந்து இறையரசை கட்டி எழுப்புகிற கருவிகளை வாழ கடவுள் ஆட்சியாக நடக்க வாழ்ந்து இறையரசை கட்டி எழுப்ப கடவுள் நம்மை பாத்திரங்களை பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாத்துக்கும் மீதான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக பக்குவப்படி பலப்படுத்தி கொண்டதாக. ஆமென். அனைவரும் நாம் எழுந்து நின்ற நிலையிலே 45வது 49வது பக்கம் இருக்கின்ற வேத கீதத்தை நாம் அனைவரும் பின்பற்றுவோம். யாவரும் நாம் திருமறை பாடல் புத்தகத்தை அனைவரும் பின்பற்ற உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். பேஜ் 49. Il
துலாப்பரத்து சேனையோ வெளிச்ச கேரோபீன்களோ சாத்தகமாக கொம்பிட்டு சுமந்து தூதாக்களுடைய அப்போஸ்தல தெய்வீக ஜெயித்த சாட்சிகள் எல்லாம் சதாவே உம்மை போற்றுவார். உலகிலுள்ள சபை வணங்கி உன்னதே பிதாவை உம்மை உம்மோடும் நான் சுடனையும் தீவாவியும் கொம்பிட்டு பணிந்து கொள்ளுகிறது. இயேசுவே அனுபவி தேவ மைந்தனே நரைமிக தாழ்மையாம் இறந்து சாவை வல்லமாம் பரிவரித்து மோட்சத்தின் பதவியை தேரதே பிதாவின் வாரிசத்தில் நீ போய் போர்த்தோந்தீரோகிறே உயிருள்ளோர் செத்தோர்களை நீர் நியாயம் தீர்க்கிறதோரை நீரத்தத்தின் தேடின சபையை ரட்சியும் கர்த்தர் எல்லாரோடோடையும் அடியார் பேரை கேளும் ஆகவே நீர் உமது ஜனத்தை மீட்டு காத்திட்டு ஆசீர்வதித்து என்றைக்கும் பரமே நோக்கம் அலங்கரியும் தினம் எப்போதும் உமக்கே சோத்திரம் செய்கிறே. பேய்ப்பட்டு மோசம் யாவையும் விலக்கி எங்களோடிரும். நீர் எங்கள் ஆபத்தில் மகனாயிரும் தயாவராய் அடியார் நம்பி பாந்திக்கும் படியேற்றம் காண்பீரோ. கர்த்தாவே உம்மை நம்பீரோ. கேளாதீரும் கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். இயேசுவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். வருங்கள், சபை அழைப்புகள் நடைபெறும்.
2025 ஞாயிறு சபைக்கு அறிவிப்புகள். பிறந்த நாள் வருகிற 2/9/2025 தனது பிறந்த நாளை கொண்டாடும் திரு முரளி, திருமதி பவி ஜென்சிமுரி அவர்களின் புதல்வி செல்வி மைகேல் இவானியம்க்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண நாள் வருகிற 4/9/2025 தங்களது திருமண நாளை கொண்டாடும் திருமதி வித்யா, திரு முத்துராஜா அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 5/9/2025 தங்களது திருமண நாளை கொண்டாடும் நமது சபை தலைவர் திரு சாம்பல், திருமதி மேரி சாம்பல் அவர்களுக்கு சபையின் சார்பில் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள்: ஞாயிறு ஆராதனை காணிக்கை 1940 ரூபாய், திருமண நாள் காணிக்கை 800 ரூபாய், பிறந்த நாள் காணிக்கை 500 ரூபாய், சோஸ்திர காணிக்கை 1000 ரூபாய், மாத காணிக்கை 8000 ரூபாய், மொத்தம் 12,240 ரூபாய். ஒரு பாடல் நாம் பாடுவோம். இந்த வேளையிலும் சிறப்பு மன்றாட்டுக்காக கடந்து வருகின்ற பொழுது விளைக்காக சிறப்பு ஜெபம் கேட்கப்படும். கூடி நாம் செபிப்போம். எங்களை உள்ளன்போடு நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறோம், ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளை, இந்த வாரம் தங்கள் வாழ்க்கையில் பிறந்த நாள், திருமண நாள் இவைகளை ஆசரிக்கின்ற அன்பு குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். வருகின்ற 5/9/2025 அன்று தங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய திருமண ஆண்டிற்குள்ளாய் பிரவேசிக்கிற அருமையான திருவாளர் கே சாமுவேல் அன்பசார் அவர்களுக்காக, திருமதி மேரி சாமுவேல் அன்பு அம்மாவுக்காக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். உம்முடைய இறை சமூகத்திலே வந்து நன்றி உள்ளத்தோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். இம்மட்டுமாக கடவுள் கொடுக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிறிஸ்தவ விசுவாச வாழ்வு, இவற்றிலே உலகத்தாருக்கு சாட்சி மிகுந்த வாழ்வு, இம்மட்டும் கடவுள் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி நன்றி உள்ளத்தோடு உடைய சமூகம் இருக்கின்ற அன்பு உள்ளங்களை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பு சாருக்கு வேண்டிய நல்ல சரீர சுகம், நல்ல பலம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கடவுள் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதியும். அதுபோல அன்பு அம்மாவுக்கு வேண்டிய நல்ல சரீர சுகம், நல்ல பலம், நல்ல ஆரோக்கியம் அனைத்தையும் கடவுள்
இன்னும் நிறைவாய் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அவ்வப்போது வருகின்ற பலவீனங்களின் பள்ளத்தாக்கள் அனைத்தையும் மாற்றி மகிழ்ச்சியின் வாழ்வையும் நலமான வாழ்வையும் நல்ல சுகமான வாழ்வையும் இன்னும் அதிகமாய் கடவுள் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுவேன் என்று சொன்ன கடவுள் அவர்களை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். வரும் காலங்கள் அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்கின்ற காலங்களை அமைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். கடவுளுடைய பிரசன்னம் அந்த சாரோடும் அன்பமாவோடும் குடும்பத்தின் மக்கள் அவரோடும் நிறைவாக இருக்கும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. அதே போல இவ்வாறு தங்கள் வாழ்வதை திருமணத்தை காணுகின்ற 4/9/2025 அன்று திருவாளர் முத்துராஜா திருமதி வித்யா முத்துராஜா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு தம்பதிகளை கடவுள் பொறுப்படுத்தி நிறைவாய் ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். அதுபோலவே 2/9/2025 அன்று தங்கள் வாழ்விலை பிறந்தநாளை காணுகின்ற அருமையான முரளிதரன் திருவாள் முரளிதரன் திருமதி பப்பி ஜென்ஸோடைய அருமையான பிள்ளை அன்பு பிள்ளை மகிழ் இவானி அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான குழந்தையும் அன்பான பிள்ளையும் படிப்பில்லை எல்லா ஞானத்திலும் கடவுள் பிள்ளையை நிறைவாய் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அனைத்து மக்களோடும் இவர்களுக்காக நெஞ்சமித்துக் கொண்டிருக்கிற அருமையான வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கட்டு நிறைவாய் பொறுப்படுத்த ஆசீர்வதி. கடவுளுக்குள்ளாக இன்னும் அநேக திருமண ஆண்டுகளை பிறந்த நாட்களை கண்டு இறைவனுக்கு நன்றி படைத்து வாழ உதவி செய்ய இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அன்பிற்கு இனியவர்களே, இந்த வேளையிலும் நாம் அனைவரும் சேர்ந்து கடவுளுக்கு நாம் நம்முடைய காணிக்கைகளை நாம் அர்ப்பணிக்கும் முகமாக பாடல் புத்தகத்திலே 557வது பாடலை நாம் பாடுவோம். 557வது பாடலை பாடுகின்ற பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். Thank you.
Thank you.